அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெயம்எஸ்கே கோபி. கடந்த 2-3 நாட்களாகவே என்னோட முருகர் ஆராய்ச்சி சம்பந்தமாகவும், அது மட்டும் இல்லாமல் நேர்காணல் சம்பந்தமாகவும் உண்டான பணிகள் இருந்ததுனால குரல் பதிவு நடுவில் செய்ய முடியல. இந்த குரல் பதிவு செய்யறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நான் செவ்வாய்க்கிழமைக்கு மேலே தான் சில விஷயங்கள் பதிவு செய்யணும்னு இருந்தேன். ஆனால் அது இன்றைக்கே பதிவு செய்யறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு காலையில் வடப்பள்ளி கோயிலில் என்னோட செருப்பு காணாமல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட அது கொஞ்சம் கூடுதல் விலையான செருப்பு. நான் முன்கூட்டியே இதை பற்றி அரசியலில் இருந்த காலத்திலேருந்தே நிறைய பேட்டிகளை சொல்லியிருக்கேன். என்னோட செருப்பு மட்டும் தொடர்ந்து காணாமல் போகுது, செருப்பு திருடுறவங்க செருப்பு பிராண்டை பார்த்து தான் திருடுறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் பற்றி நம்ம வந்ததுக்கப்புறம் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் கர்ம ஆராய்ச்சி சம்மந்தமானதுக்கப்புறம் அதிகமாக நான் கர்ம ஆராய்ச்சியில் ரொம்ப தேடின விஷயம் இந்த காக்கா தலையில் கொத்துறது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கும். இந்த காக்கா தலையில் கொத்துறது ஏன் நடக்குது, எது சம்மந்தம் நடக்கும்போது அதை பற்றி ஒரு ரிசர்ச் போகும்போது அந்த செருப்பு பொருள் தொலைதாக இருக்கட்டும், அதே மாதிரி சில விபத்துகளாக இருக்கட்டும், அதே சமயத்தில் நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் உங்களை திட்டுறதா இருக்கட்டும், இது எல்லாமே தொடர்ந்து இதை பற்றி ஒரு விஷயங்கள் கடந்த ஒரு 15-20 நாளுக்கு முன்னாடி நான் உணர்ந்து எழுதி வச்சுருந்தேன். கண்டிப்பாக பிகைன் பக்தியில் இதை பற்றி சொல்லணும். நம்ம யார் இந்த ஜெயம்எஸ்கே கோபி அந்த பேட்டியில் இதை பற்றி சொல்லணும்னு எழுதி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் போகும்போதே என் மனசில் படுது. அடிக்கடிக்கு சாய் செந்தில் சொல்லிகிட்டே இருப்பார், சார் நீங்கள் உங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை செய்கிறீங்க சார், எது இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடியே தெரியுது, நான் பல தடவை பார்த்துருக்கேன்ட்டு. இன்றைக்கி காலையில் போகிறப்ப எனக்கு தெரியுது ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, முருகரை பார்த்துட்டு வர போகிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் தான் வடப்பள்ளி ஆண்டவரை போய் பார்க்க போகிறேன். முருகப்பெருமான் ஒரு விஷயம் கொடுக்குறாரு, அந்த ஒரு விஷயம் மூலயமா நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன். அது எந்த விஷயம் அப்படின்னா, மலேசியாவில் முருகர் அடிக்க நிகழ்ச்சி நடக்க போகுது. அது ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி எனக்கு. அது சம்மந்தமான ஒரு விஷயம், அதே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு அனுமதி முதற்கொண்டு எல்லாமே கிடைச்சதுக்கப்புறம் முருகருக்கு நன்றி சொல்ல போகலான்ட்டு போகிறப்பயே எனக்கு மனசில் ஒரு விஷயம் தோணுது, ஏதோ ஒரு விஷயம் நம்ம வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. வந்ததுக்கப்புறம் செருப்பு காணோம், நான் தேடவே இல்லை. அதுக்கப்புறம் அங்கே சிசிடிவி மட்டும் நான் சொன்னேன், ஐயா செருப்பு யார் வேணாலும் எடுத்துக்கிட்டோம், ஆனால் வேறு யாராவது இந்த மாதிரி செருப்பு யாரா விட்டு கஷ்டப்பட போகிறாங்க, அது யார் என்னன்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி வடப்பள்ளி கோவிலில் சிசிடிவி ஆஃபீஸில் சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் திரும்ப ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி இந்த காக்கா தலையில் கொத்துனதை பற்றி பேசினாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கர்ம சூழ்ச்சியில் நடக்கிற விஷயம் தானே தவிர, அது பயப்படுறதுக்கோ இல்லை காக்கா தலையில் கொத்துனதுனால நம்ம ஏதோ பாவம் பண்ணிட்டனோ இல்லை நம்ம ஏதோ கெட்ட சகுனமோ நினச்சிடாதீங்க. முழுக்க முழுக்க நல்ல சகுனம் தான். காக்கா கொத்துறது ஒரு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தானே தவிர, அது உங்களுக்கு கெடுதலாகவோ இல்லை உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதுக்கோ காக்கா செய்யாது. இந்த உலகத்திலேயே 2 பறவைகளுக்கு மட்டும்தான் பேசும் சக்தியும், நம்மளோட ஆன்மா தெய்வீக சக்தியாக இருக்கட்டும் இல்லை மனிதர்களோட சக்தியாக இருக்கட்டும், அந்த கூடு விட்டு கூடு பாயிருதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதில் 2 பறவைக்கு அதீதமான ஒரு சக்தி இருக்காது, கிளியும் காக்காவும். இது நீங்கள் கொத்தினாலோ இல்லை கடித்தாலோ சர்வசாதாரணமாக கடந்து போயிடுங்களே தவிர, அது ரொம்ப பெருசாக உங்கள் உள்ளூர மனசில் எதிர்மறை சிந்தனை யோசிக்காதீங்க. ஸோ இந்த செருப்பு காணாமல் போனதுக்கு இந்த காக்கா கொத்தும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. கண்டிப்பாக அது இயற்கை அனுமதியோடு என்னோடய கர்ம ஆராய்ச்சியில் நான் அடுத்தடுத்த குரல் பதிவில் பதிவு செய்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.